காலங்கள் மாறினாலும் மனிதர்களோட எமோஷனல் மட்டும் மாறவே மாறாது. அதனால் மனிதநேயம் குறித்தும் மனிதர்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கும் கதைகளை குறித்தும் எப்போதும் படங்கள் வந்துட்டே தான் இருக்குது. உதாரணமாக சமீபத்தில் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மனிதநேயம் குறித்து பேசினதால் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த மெட்ராஸ் மேட்னி படத்தில் ஒரு நடுத்தர ஆட்டோ டிரைவரோட வாழ்க்கையில் நடக்கும் எமோஷனல்களை திரையில் அழகாக பதிவு செஞ்சுருக்காரு இயக்குனர் கார்த்திகேயன் மணி. நடுத்தர குடும்பத்தோட மகிழ்ச்சி மற்றும் உணர்வுகள் கலந்த வாழ்வியலை யதார்த்தமாக சொல்லியிருக்கிறது. அதுவும் அதை நமக்கு நேரடியாக நமக்கு சொல்லாமல் ஒரு எழுத்தாளர் பார்வையில் சொல்லியிருக்கிறது உண்மையாலுமே நல்லா இருக்குது. காளி வெங்கட் இந்த படத்தில் கதை நாயகனாக ஆட்டோ டிரைவராக வாழ்ந்திருக்காரு. தன்னுடைய இன்பம் துன்பம் அனைத்தையும் தன் குடும்பம் மட்டுமே என வாழும் சாதாரண மனிதனோட மனநிலையுமே அப்படியே திரையில் காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். முழு படத்தையும் தனது தோளில் சுமந்து நின்றுருக்காரு. சின்ன சின்ன எமோஷனல் காட்சிகளுக்கும் கூட நியாயம் சேர்க்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. இன்னும் குடும்ப தலைவிகள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தங்களை எப்படி ஆக்டிவாக வச்சுருக்காங்கங்கிறத தனது கேரக்டர் மூலமாக அழகாக நடித்து காமிச்சிருப்பாங்க மலகால நடிகை லெஸ்லி கிஷோர். காளி வெங்கட்டோட மகளாக பொறுப்புள்ள பெண்ணாக நடித்து அசத்தியிருக்காங்க ரோஷினி ஹரிப்பிரியன். ஐடி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சாலும் தனது குடும்பத்தின் மீது தந்தை மீது கொண்ட பாசத்தில் காரணமாக காட்சிகளை அப்படியே வெளிப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. மகனாக நடிச்சிருக்க விஸ்வா இவங்களோட அவ்வப்போது அட்வைஸ் சொல்லும் கேரக்டர்லையும் சாம்ஸ் சிறப்பாகவும் நடிச்சிருக்காரு. எழுத்தாளராக சத்யராஜ் சொல்கிறது கேசி பாலச்சரவனோட இசை படத்துக்கு எலிவேஷனாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனந்த் ஜிகேவோட ஒளிப்பதிவும் ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சாதாரண குடும்பத் தலைவரோட வாழ்க்கையை எமோஷனல் கலந்து அழகாக சொல்லியிருக்காரு இயக்குனர் கார்த்திகேயன் மணி. 2 மணி நேரம் உணர்ச்சி குவியலோட படத்தை பார்க்குற அளவுக்கு திரைக்கதையை வச்சு இயக்கியிருக்காரு. அதோட அவர் கதாபாத்திரங்கள் தேர்வு செஞ்ச விதமும் பாராட்டுக்குரிய மாதிரி அமைஞ்சு. குறிப்பாக காளி வெங்கட் கேரக்டர் கதைக்கு மணிமகுடமாகவே அமைஞ்சிருக்கு. அப்பா அம்மா மீது குழந்தைகள் பாசமாக இருந்தால் மட்டும் போதாது, அதையும் தாண்டி அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணுங்கிறத தற்போதைய கிட்ஸுகளுக்கு அழகாக அட்வைஸாக சொல்லியிருக்கிறது இந்த படம். எழுத்தாளர் சத்யராஜ் காளி வெங்கட் கதையை விவரிப்பது படத்துக்கு ஒரு விதமான ப்ளஸ்ஸாக இருந்தாலும் படம் முழுக்க அவர் கதையை சொல்லுவது மைனஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். நெடுஞ்சாலையில் வேகமாக சென்று கொண்டு இருக்கும்போது கதைக்கு ஸ்பீடு பிரேக்கர் போல் அவருடைய பின்னணி குரல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இடையில் அவர் பேசுவதை தவிர்த்திருந்தால் இன்னும் படம் சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கும். மொத்தத்தில் மெட்ராஸ் மேட்னி ஒரு ஃபேமிலி ஷோனே சொல்லலாம். நான் படம் பார்த்துட்டு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 5க்கு 3 கொடுப்பேன் என்னோட ரேட்டிங். நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.